யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? ஒரே நாள்ல 3000 வீடியோ டெலீட் பண்ண கதை என்ன, அதுதான் பார்க்க போறோம். சும்மா வாய் வார்த்தையெல்லாம் சும்மா அடிச்செல்லாம் விடல, நிஜமாலுமே சொல்றேன். 3300 வீடியோ ஒரே நாள் ஒரு நைட்ல நான் உட்காந்து டெலீட் பண்ணேன். ஒவ்வொரு நைட்லயும் நான் அதை யோசிக்காத நாளே கிடையாது. ஏன்னா நான் சொல்றேன், நான் எதனால டெலீட் பண்ணேன், என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்ற எல்லாவற்றையும் நான் சொல்றேன். நான் அதுக்கு முன்னாடி அந்த தருணம் அப்படின்றத சொல்லிடுறேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் யூடியூப்பை நம்மளால சரியா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க முடியும். ஸோ முதல்ல நான் டெலீட் பண்ணும் பொழுது ஒவ்வொரு நாளும் நான் அதை வருத்தப்பட்டிருக்கேன். இப்போ வரைக்கும் ஐ எம் ரெக்ரெட். ஸோ ஏன் இந்த ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணினேன் அப்படின்ற ஒரு ரெக்ரெட் அப்படின்றது. ஓகே, அது சின்ன மிஸ்டேக்கு. ரெண்டாவது நம்ம கொஞ்சம் வாய் அதிகம் நல்லது பண்றேன்னு சொல்லி நிறைய பேரை கேள்வி கேட்டு விட்டுருவோம். அது ஒரு விஷயம், அது செகண்டரி, அதை விட்டு தள்ளுங்க, அது அப்புறமா பார்த்துக்கலாம். நம்ம யூடியூப்ல அதெல்லாம் இருக்குது. நீங்க என்ன நல்லது பண்ணாலும் அதுல ஒரு சில விஷயங்களை வச்சுக்கணும். அந்த டாட் வச்சிடணும். அந்த டாட் வைக்காம மட்டும் எப்படி அதுக்கு முடிவில்லையோ அதே போலதான். சரி, ஓகே. அதாவது திடீர்னு ஒரு நாள் ஒரு வீடியோக்கான ஸ்ட்ரைக் வருது, கார்பரேட் ஸ்ட்ரைக் அப்படின்றது வருது. கார்பரேட் ஸ்ட்ரைக் அப்படின்றது கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்னு வந்துச்சு. ஸோ எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா ஒரு வீடியோ பார்க்குறேன், அதில் இருக்க லிஸ்ட்டு படித்து பார்க்குறேன். இந்த மாதிரி இந்த கான்செப்ட்டுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. சரி, ஓகேன்னு விட்டுட்டேன். வார்னிங் வந்தது, சரி வார்னிங் தானே போய் தோல அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். அதுக்கு அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 நாள் கழிச்சு டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக் அப்படின்றது விழுது, ஒரு நோட்டிஃபிகேஷன். இப்போ வரைக்கும் எனக்கு யூடியூப்ல இருந்து எனக்கு ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் மந்த்லி அப்டேட்டிங் கொடுப்பாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் தான் பக்குன்னு அடிச்சுக்கும். ஏன் இவன் இன்னைக்கு ஏதாவது போட்டுவிட்டான் போல அப்படின்ற மாதிரி. ஸோ அதாவது ஒரு நைட்டு இது இன்சிடென்ட்லாம் நடந்துருச்சு. இந்த இன்சிடென்ட் நடந்து வீடியோ டெலீட் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டேன். ஸோ ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, என்னுடைய சேனல் முக்கியம், சேனல் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடியோ எனக்கு நான் கஷ்டப்பட்டு போட்டது எப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நான் காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போவேன். இப்போ சொன்னாலே எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கும், கண்டு கலங்கும் எனக்கு. சும்மா சிம்பத்தி அதெல்லாம் கிடையாதுங்க. உன்னே சொல்றேன், நான் எல்லாரும் ஹியூமன் தான், எல்லாருக்குமே உணர்ச்சிகள் அப்படின்றது இருக்குது. அந்த வகையில் அந்த இதில் சொல்றேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே புரியும். நிறைய சிஸ்டருங்களாம் அடிக்கடி மெசேஜ் பண்ணுவீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி, ஓகே. அவங்களோட ஒரிஜினல் பேர் தெரியல, அவங்க இதில் வச்சிருக்கிற பேர் மட்டும் தான் இருக்குது. ஓகே, அதாவது இந்த முடிவை எடுத்துட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்தில் நமக்கு சேனல் தான் முக்கியம். ஏன்னா சேனலை எப்படியாவது நான் ரெக்கவர் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் நான் வீடியோ போட்டு மறுபடியும் ஏற்றிப்பேன். ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் வீடியோ போடும்பொழுது காலையில் எந்திரிச்சு போடுவேன். 4 மணிக்கு எந்திரிப்பேன், சில நேரங்களில் 3 மணிக்கு எந்திரிப்பேன். அந்த வீடியோவை எடிட் பண்ணிட்டு, அதாவது வீடியோ ஷூட் பண்ண, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு வீடியோவை ஷூட் பண்ணிட்டு ஸ்கிரிப்ட் பார்த்து, மேக்ஸிமம் ஸ்கிரிப்ட் பார்க்க மாட்டேன். ஏன்னா நான் இதே ஃபீல்டில் இருக்கிறதுனால எனக்கு அது ஸ்கிரிப்ட் தேவைப்படலை. நான் என்ன செஞ்சேன்னா, அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த வீடியோ, இந்த வீடியோ போடுன்ற ஒரு ஐடியா வரும்ல, ஒரு நாளைக்கு 3-4 வீடியோ போடுவோம் ஒரே சேனல்ல. ஸோ அந்த மாதிரி போட்டு எடுத்துட்டு ஷூட்டிங்லாம் எடுத்து முடிச்சுட்டு நான் என்ன பண்ணேன், எடிட்டிங் எல்லாமே முடிஞ்சிடும். அதில் குறிப்பாக தம்ப்நெயில் தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தம்ப்நெயில்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே எடிட் பண்ணி 11 மணிக்கு, 1 மணிக்கு, 3 மணிக்கு, 6 மணிக்கு, அப்புறம் நைட்டு 10 மணிக்கு கமாண்ட் ரிப்ளை அப்படின்றது ஒரு 5 வீடியோ. இது டெய்லியும் 5 வீடியோ போட மாட்டேன், 3 வீடியோ 4 வீடியோ அப்படின்றது கம்பல்சரி வந்துடும். ஒரு வீடியோ எக்ஸ்ட்ரா எனக்கு கமாண்ட் ரிப்ளை அதிகமாக இருந்துச்சுன்னா அது போடுவேன். ஸோ நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி போடுவேன். இப்படி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா நான் தொடர்ந்து போட்ட வீடியோ அது. 3 வருஷமா ரொட்டீனா ஒரு மனுஷன் இதையே பண்ணிட்டு இருக்கான், பேமெண்ட் வராதப்பயே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா பாத்துக்கோங்க. ஸோ 1 வருஷம் தான். அதுக்கப்புறம் 2வது வருஷம் பணம் வர ஆரம்பிச்சிச்சு. காலையில என்னுடைய வேலையை பார்க்கணும், ஆஃபீஸ் வேலையை பார்க்கணும், ஃபேமிலியை பார்க்கணும். இந்த கட்டத்தில் என்கிட்ட நிறைய ஃபீல்டு ஒர்க்கு தான் இருந்துச்சு அந்த டைம்ல. இப்போதான் கொஞ்சம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றதுலாம் வருது. ஃபீல்டு ஒர்க்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நான் பார்க்கணும். அந்த ஃபீல்டு ஒர்க் வெயிலில் அலைஞ்சு திரிஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் உட்காந்து மறுபடியும் அடுத்த நாளுக்கான கண்டென்ட்டை யோசிச்சுட்டு அதுக்கு மறுபடியும் எடிட்டிங் வேலை அப்படின்றது எல்லாமே ரன் ஆகும். இப்படி தான் தொடர்ந்து போவேன். காலையில் 9 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு பண்ணோம்னா, இப்போ நினைச்சாலும் எப்படா அதெல்லாம் இவ்வளோ நாளாக நீ பண்ண அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, ஒரு வெறி தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஏதாவது ஒரு வகையில் நான் முன்னேறணும், அதை நான் தொடர்ந்து பண்ணணும், அவ்வளோதான். ஆனால் நான் பண்ண மிஸ்டேக் அப்படின்றது என்னன்னா, நான் ஒரு ஃபினான்ஷியல் தொடர்பான வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஃபினான்ஷியலுக்குன்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, டிஸ்க்ளைமர் அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் தான்.
இந்த சீட்டு கட்டு அப்படின்றது பாத்தீங்களா, ஒரு சீட்டு கட்டை உருவன உடனே சட சட சடன்னு எல்லாம் போய் அடிக்கும் பாத்தீங்களா, ஒரு கோலி குண்டு தள்ளின உடனே இருக்கிற எல்லாத்துலயும் ரியாக்ட் பண்ணிட்டே போகும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக். ரெண்டாவது நம்ம வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ஆப்ல நிறைய ஆப்ல இருந்து நமக்கு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க, நீங்க என்ன என்னை பத்தி தப்பு தப்பா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி. நம்ம தப்பு சொல்லல, இந்த மாதிரி வந்துட்டு லோன் எடுத்தவங்க மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்கு நோட்டீஸ்லாம் அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் நம்ம அட்வொகேட்டை வச்சு நம்ம அவங்கள்ட்ட பேசி அதை வந்துட்டு சரி கட்டிட்டோம். இல்லைங்க, எனக்கு இதுல அனுபவம் இருக்கு, என்னுடைய அனுபவத்தை சொல்லியிருக்கேன், நான் வந்துட்டு மொத்தமா எதையும் பேசல, இருக்கிற ப்ரூஃபோட தான் வச்சுதான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். சில இடங்கள்ல வந்துட்டு பெரிய ஆளுகளை வந்து நம்ம பாதிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நிறைய அழுத்தங்கள் அப்படின்றது வந்துட்டு, ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா யூடியூப்ல வந்து பாலிசி அப்டேட் பண்ணிட்டாங்க. அதாவது யூடியூப்க்குன்னு வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு இந்த பிரைவசி பாலிசி இதெல்லாம் வரும். இந்த பிரைவசி பாலிசி அப்டேட் பண்ணும்போது சில விஷயங்களை கொண்டு வந்துட்டாங்க. டிஸ்க்ளைமர் அவசியம், சில லோன்களுக்கு வந்து சில ஃபினான்ஷியல் இதுக்கு வந்து டிஸ்க்ளைமர் நீங்கள் போட்டுருணும். ஸோ ஐம் நாட் அ செபி ரிஜிஸ்டர்டு, ஸோ ஐம் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைசர், இந்த மாதிரி வந்து இதை போட்டுடணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் இருந்ததுல எனக்கு தெரியல, நான் அதை கவனிக்கவே இல்லை நான் அந்த. ஏன்னா அப்போ நிறைய வேலை, ஆஃபீஸ் வேலை, வீட்டு வேலை, ஒரு கட்டத்தில் இது நல்ல க்ரோத் ஆகி போயிட்டு இருக்கு அப்படின்ற பட்சம் நான் அதை பெருசாக கவனிக்கல. அப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, முதல் ஸ்ட்ரைக் அப்படின்றது அது ஒரு கார்பரேட் கம்பெனி பண்ண வேலை. ஸோ அதை விட்டுருங்க, அது பேர் சொல்ல வேணாம், அவன் மறுபடியும் வந்து வேலை காட்டுவானுங்க. ஓகே, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு விஷயம் நடக்குது. நான் தைரியமா பேசிடலாம், நான் இப்போ இன்னும் க்ரோத் ஆகணும் அப்படின்ற ஒரு இதுக்காக தான் நான் அமைதியாக இருக்கிறேன். ஸோ அப்போ அந்த ஏன்னா என்ன மாதிரியே எல்லாருமே பண்ணிட்டோம்னா அது வேஸ்ட் ஆகிடும். நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த நம்ம வந்து ப்ராப்பராக லீகலாக சொல்லிட முடியாது. அதனால தான் சொல்கிறேன். சரி, ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இப்படி வந்துட்டு எனக்கு அந்த இது வருது. அதனால வந்து முதல் ஸ்ட்ரைக் வருது. எனக்கு இது தெரியல, தெரியாமல் நான் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு ஸோ ஒரு வீடியோ டெலீட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ ஸோ இதில் வந்துட்டு இவன் தான் பண்ணியிருக்கான் அப்படின்றதுக்காக, இந்த ஆப் தான் நடந்திருக்கு அப்படின்றதுக்காக நான் அந்த ஆப் டெலீட் பண்ணிட்டேன். நான் அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வரல. ஒரு 3 நாளோ 2 நாளோ வெயிட்டிங்கில் வந்து மறுபடியும் ஒரு ஸ்ட்ரைக் அப்படின்றது வந்து முதல் ஸ்ட்ரைக் வார்னிங் வந்துச்சு. சரி ஓகேன்னு விட்டு, அப்பயும் எனக்கு பயமாக தான் இருந்தது. ஸோ என்னடா வார்னிங் வந்துருக்குது, இது தப்பாச்சு அப்படின்ற மாதிரி யோசித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு ஸ்ட்ரைக் அப்படின்றது விழுந்துருச்சு. 7 நாள் வீடியோ போடக்கூடாதுட்டாங்க. அப்போதான் நான் யோசிக்கிறேன், நான் என்ன இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது, என்ன ஆகுது, ஒரே பிளாங்க் ஆயிடுச்சு. ஏன்னா அதை நம்பி தான் நான் எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்கிறேன் நான் அப்படின்றவர். அப்படியே போட்டு உக்காந்துட்டேன். நான் உக்காந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறேன், ஏதாவது இதை பண்ணி ஆகணுமே, என்ன பண்றது அப்படின்னா அது ரிலேட்டடா இன்னொன்று, அது லிங்க்ல இருக்கக்கூடியதான். அதுவும் அது வந்துட்டு சரி இதையும் டெலீட் பண்ணலாம். அப்போ தொடர்ந்து நான் பார்க்கும்பொழுது 2வது வந்துருச்சு. அடுத்த இது மட்டும் வந்துச்சுன்னா மேட்ரு ஓவர், சோலி முடிஞ்சிச்சு. 90 நாளைக்கு அது வரக்கூடாது. அது வந்துச்சு எனக்கு மொத்தமா முடிச்சிருவாங்க சேனலை. ஏன்னா இப்பதான் யூடியூப் மேனேஜர் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க, என்னடா இதெல்லாம் வந்த டைம்ல இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு இப்படி போயிட்டு இருந்ததுன்னா அப்பதான் யோசிச்சேன், முதல்ல என் சேனலை ரெக்கவர் பண்ணும், என்னன்றது அப்புறம் யோசிக்கலாம், முதல்ல சேனல் ரெக்கவர் பண்ணா இது தொடர்பா இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3000 வீடியோ நைட்டு ஃபுல்லா உட்காந்து 3000 வீடியோ டெலீட் பண்ணிட்டேன். அல்காரிதம் வந்துட்டு ட்ரிகர் ஆகும் அதெல்லாம் யோசிக்கல, முடிஞ்சிருச்சு. அடிச்சா எனக்கு வந்துட்டு ஓகே சேனல் கையில இருக்கும், இல்லையா பரவாயில்ல, அது எப்படியா இருந்தாலும் நான் எதுவுமே பண்ணாம அது போகிறதுக்கு ஏதாவது பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் போனா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா சரி பண்ணான்னு பண்ணிட்டேன். அது பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஒவ்வொரு நாளும் ஒரு வேலை எடுக்காம விட்டுருக்கலாமா, இதனால ஆயிட்டு இருக்குமா, அதனால ஆயிட்டு இருக்குமா அப்படின்ற மாதிரி. அப்பதான் யூடியூப்பை பத்தி நான் இன்னும் எலாபரேட்டா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். இன்னும் யூடியூப்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அப்படி புரிஞ்சு தெரிஞ்சுதான் இப்ப நான் வந்து சரியான முறையில நான் வீடியோ அப்படின்றது போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த சரியான முறையில வீடியோ போடுறதுன்னா யூடியூப்ல சில விஷயங்கள் இருக்கு, சில ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது இருக்கு. அவங்களுடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னா நீங்க எவ்வளவு பெரிய அப்பா டக்கரா இருந்தாலும் சரி அசால்ட்டா தட்டி தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் ஆல்ரெடி நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். யாரையும் ஏமாத்தது அப்படின்றத விட நம்ம ஏமாத்தது அது இருந்தா கூட சரி ஓகே, அவன் சீட்டு கட்டுக்கு விளம்பரம் பண்ணலாம். எனக்கெல்லாம் எவ்வளவு ஆஃபர் தருமா வந்துச்சு, இந்த ரம்மி சீட்டு கட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த ஆப் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேம்லிங் ஆப், இந்த மாதிரிலாம் நிறைய ஆஃபர் வந்துச்சு எனக்கு. ஒரு வீடியோ பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு அப்பெல்லாம் எனக்கு நிறைய வியூஸ் போகும். 2000-3000 பேர் ஒரு வீடியோ போட்டோன்னு பார்த்துருவாங்க ஒரே நாள்லயே. மேக்ஸிமம் ஒரு 5000 வியூஸ் அப்படின்றது போகும் ஒரு வீடியோ. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வீடியோக்கு எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் எனக்கு ஆஃபர் பண்ணாங்க, 58,000 ரூபாய் ஆஃபர் பண்ணாங்க. ஸோ அந்த ஆஃபருக்கு வந்துட்டு எனக்கு நாங்கள் கொடுக்குறோம், சும்மா ஒரு நிமிஷம் மட்டும் வீடியோவோட இன்ட்ரோலையும், அதாவது சேனலில் வீடியோ போடும்போது இன்ட்ரோலையும் உங்களுக்கு அவுட்ரோலையும் வந்து ஒரு 2 நிமிஷம் வீடியோ மட்டும் போடுங்க, இங்கே ஒரு நிமிஷம் அங்கே ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் போடுங்க, நாங்கள் 58,000 கொடுங்க. அதான் 60,000 50,000 சொல்லி அதுக்கப்புறம் வந்துட்டு 58,000 நான் முடியாது அப்படின்னு இக்னோர் பண்ண அவனுக்கு ரேட் ஏற்றிக்கிட்டே வந்தானுங்க.
58,000 அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நின்றுச்சு. ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்கலாம், இதை பண்ணியிருந்தாலே போதுமே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன டிஸ்கிளைமர் வைக்காததுக்கும் சில கம்பெனிகள் பண்ண வேலைகளுக்கும் இதெல்லாம் இப்படியா அப்படின்ற ஒரு யோசனை அப்புறமேட்டு தான் எனக்கு உள்ள மைண்டில் வந்துச்சு. அதனால சொல்கிறேன். ஸோ ஒரு ஃபினான்ஷியல் தொடர்பாக நீங்கள் வீடியோ போடுறீங்கன்னா டிஸ்கிளைமர் போட்டுருங்க. ஸோ நீங்கள் எந்த வீடியோ போட்டாலும் சரி டிஸ்கிளைமர் இட்ஸ் அ மஸ்ட். நீங்கள் இது சாத்தியம், அதாவது நீங்கள் வந்துட்டு ஆன்மீக ரீதியாக போறீங்கன்னா அது பிரச்சனை கிடையாதுங்க. அது வந்துட்டு நம்பிக்கைக்குரிய விஷயமா போயிடும், அது வேற ஜானர். ஆனால் நீங்கள் வந்து சயின்டிஃபிக் ரீதியாக இப்போ வந்துட்டு இந்த மருந்து குடிச்சிங்கன்னா நாளைக்கே நீங்கள் இளமையாக மாறிடலாம். ஸோ நாளைக்கே உங்களுக்கு வந்துட்டு கலர் கூடிடும். இதுக்கு நம்ம கேரண்டி 100% இது நடக்கும். இது எல்லாமே வந்துட்டு யூடியூப் பாலிசிக்கு அகைன்ஸ்ட் ஆனது. நம்ம ஊர் வந்துட்டு இதுக்கும், ஏன்னா இதெல்லாம் சாத்தியம் இல்லைல்ல, அதனால இது எதையுமே பண்ணக்கூடாது. அப்படி நீங்க இது பண்றீங்கன்னா இதை எதையும் ப்ரொமோட் பண்ற மாதிரி பேசாம இந்த மாதிரி கேள்விப்பட்ட இந்த மாதிரி இருக்கு, நீங்க வேணா மேபி ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி. இந்த மருந்து விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த இஷ்யூ நடந்தது பாத்தீங்களா. நீங்க ஹெல்த் கான்செப்ட்ல வீடியோ போறீங்கன்னா டிஸ்கிளைமர் ரொம்ப முக்கியம். ஃபினான்ஷியல் போறீங்கன்னா முக்கியம். ஃபினான்ஷியல் கண்டென்ட், நீங்க வந்துட்டு ஒரு டெக் கண்டென்ட் எது போட்டாலும் சரி, மற்ற நிறுவனங்களை காமிச்சு நீங்க போறீங்கன்னா அப்ப இங்க ஒரு டிஸ்கிளைமர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். டிஸ்கிளைமர் போட்டுருங்க. ஸோ நீங்க என்ன வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, என்ன கண்டென்ட் போறீங்களோ அதை பொறுத்து தான் டிஸ்கிளைமர் அப்படின்ட்டு போகணும். விளாகுக்கெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. ஆனா விளாக்ல நீங்க ஏதாவது பொருளை காமிப்பீங்க, அந்த பொருளை வாங்குங்கன்னு சொல்லுவீங்க, அதுக்கு ஒரு டிஸ்கிளைமர் பண்ணுவோம். ஸோ இது ஆட் தான், இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் அப்படின்றத சொல்லிடலாம். ஸோ அப்படி சொல்லாம நீங்க பண்ணக்கூடாது. அப்படி சொல்லாம பண்றீங்கன்னா ஒரு ரிவ்யூவா தான் நீங்க பண்ணணும். ஸோ ரிவ்யூவை பண்ணாம நீங்க வந்துட்டு அதை ப்ரொமோட் பண்ணீங்கன்னா ஆடுன்னு சொல்லாம அதுக்கு கூட உங்களுக்கு ஸ்ட்ரைக் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய விதமா வரும். டிஸ்கிளைமர் முக்கியம், டிஸ்கிளைமர் போட்டுக்கோங்க. ஒரு சாம்ராஜ்யமே அழிஞ்ச கதைன்னா அது என்னது தான், அது மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம். அது மட்டும் இப்போ வரைக்கும் வந்துட்டு இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன், இந்த சேனல் வந்திருக்காது, இந்த யூடியூப் சேனல் வந்திருக்காது, மற்ற எந்த சேனலுமே வந்திருக்காது. அந்த ஒரு சேனலை மட்டும் பிடிச்சிட்டு போயிட்டு இருப்பேன் நான். எவ்வளவோ சம்பாரிச்சிருப்பேன் நேரம். சரி, ஓகே கைஸ், என்னுடைய வந்துட்டு சோக கதையை உங்கள்கிட்ட சொன்னேன். இந்த சோக கதை எதுக்காக உங்கள்கிட்ட சொன்னேன்னா, ஸோ நீங்க இனி வீடியோ போடும்பொழுதும் அதுல கொஞ்சம் கவனம் கொண்டு வருவீங்கல்ல, அதுக்காக தான். ஸோ இப்போ கஷ்டப்படுறோம், அது ஒரு க்ரோத் கொடுக்குது, நாளைக்கு அது பர்மனண்டா கொடுக்கணும். ஸோ டெம்பரவரியா கொடுத்துட்டு போயிடக்கூடாது. என்னுடைய சேனல் மாதிரி இப்போ பரவாயில்ல, பல லேக்ஸ் வந்த இடத்துல வந்துட்டு வெறும் 1000 2000 அப்படின்றது வேறு. ஓகே கைஸ், நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். அதுவரை எங்களோட விடைபெறும் உங்கள் விஸ்வநாதன். பாய்.